ஆமென். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஐயோ என்ற வார்த்தை அபசகுனமோ என்ற தலைப்பிலே தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஐயோ என்ற வார்த்தை அபசகுனமோ. நார்மலா நம்ம கிராமங்கள்ல ஐயோன்னு சொல்லாத அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம சில நேரங்கள் இந்த சின்ன குழந்தைகள் தண்ணீருக்கு அருகில் போய்விட்டாலோ, நெருப்புக்கு அருகில் போய்விட்டாலோ, அல்லது அவர்கள் இருக்கிற இடம் அவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது என்று உணர்ந்தாலோ, நம்மையும் அறியாமல் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஐயோ என்ற வார்த்தை தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஐயோ என்ற வார்த்தையினுடைய உள்ளான பொருள் என்ன என்று சொன்னால், ஆபத்து வருகிறது என்று அதற்கு அர்த்தம். அது ஒரு அபசகனமான வார்த்தை அல்ல, அது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. எண்ணாகமம் 24 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். எண்ணாகமம் 24:23. பின்னும் பிலேயாம் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ, தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? தேவனுடைய வல்லமையை உணர்ந்த அந்நாட்களில் இருந்த பிரபலமான தீர்க்கதரிசி பிலேயாம் சொல்லுகிறார், ஐயோ, தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவாதி தேவன் அநேக ஜனங்களை அப்புறப்படுத்தி அழித்து தன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகிய அந்த யாக்கோபின் இனம் வாழுவதற்கு, அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு அவர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கடந்து செல்லுகிற வழியிலே இருக்கிற அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களினாலே தன்னுடைய சுதந்திரம் கோத்திரமான யாக்கோபின் சந்ததி அந்த பாவங்களினாலே தீட்டுப்பட்டு இதுவும் அசுத்தமாகி விடக்கூடாது என்பதிலே தேவன் எச்சரிக்கையாக இருந்தார். அப்பொழுதுதான் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தன்னுடையவர்களுக்கு அழிவு வரும்போது எச்சரித்து தன்னையும் அறியாமல் தனக்குள் இருந்து எழும்புகிற குரலே இந்த ஐயோ என்ற வார்த்தை. இன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 16:23. ஐயோ, உனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில 2 ஐயோ போட்டிருக்கேன். சரி, எதை பார்த்து இப்படி சொல்கிறார் என்று சொல்லி நீங்கள் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். எசேக்கியேல் 16 அதிகாரம் 2ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்ப இந்த ஐயோ எதை பார்த்து சொல்றாரு? எருசலேமை பார்த்து சொல்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த எருசலேமை குறித்து அவர் அதற்கு பிறகு ஒரு பெரிய வரலாற்றை எழுதுகிறார். நீங்கள் 5ஆம் வசனத்தின் கடைசி வரிகளை நான் வாசிக்கிறேன். சில குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் ஏன் இந்த ஐயோ என்ற வார்த்தையை அவர் சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியே எரிந்து விடப்பட்டாய். இது கிட்டத்தட்ட ஒரு பிறந்த குழந்தையை வர்ணிப்பது போல இங்கே எருசலேமை வர்ணிக்கிறார். நீ அருவருக்கப்பட்டபடியினாலே நீ பிறந்த பொழுது நீ வேண்டாம் என்று எரிந்து விடப்பட்டவள். 6வது வசனம். நான் உன்னருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ரொம்ப அழுத்தி சொல்றாரு. நீ அருவருக்கப்படத்தக்க சூழ்நிலையிலே, அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையினுடைய சரீரம் முழுவதும் இரத்தம் இருப்பது போல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னை தூக்கி வீசி யாவரும் உன்னை அருவருப்பாய் பார்த்த பொழுது நான் உன் அருகில் வந்து உன்னை பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்லி 2 முறை சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உன் அருகே கடந்து போகிற போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. இது பிறகு 2வது டைம்.
அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எப்படி இந்த எருசலேமை தன்னுடைய ஜனமாக கர்த்தர் மாற்றினார் என்பதை குறித்து இங்கு அழகாக சொல்லுகிறார். நான் உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக உனக்கு ஒரு ஆடை கொடுத்து, எப்போ பாவம் ஆதாம் ஏவாளுக்குள் புகுந்ததோ அப்பொழுதுதான் அவர்கள் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தற்காலிகமாக ஒரு உடையை பண்ணி கொண்டார்கள். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் தருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே இந்த ஒதுக்கி தள்ளப்பட்ட நிர்வாணமாயிருந்த இந்த எருசலேமுக்கு கர்த்தர் ஒரு மகிமையின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். புறந்தள்ளப்பட்டிருந்த உன்னை கர்த்தர் தம் மணவாட்டி சபையாக சேர்த்துக் கொண்டார். இதுதான் அர்த்தம். இந்த எருசலேமை கர்த்தர் தம்முடைய மணவாட்டி சபையாக ஏற்றுக்கொண்டார். மீண்டுமாக எரேமியா 16ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்களில் உள்ள பகுதியை நான் ஒரு வரியிலே உங்களுக்கு வாசிக்கிறேன். அலங்கரிக்கப்பட்ட பின் உன் அழகினால் மேட்டிமையானாய், வேசித்தனம் பண்ணினாய். இப்படி புறந்தள்ளப்பட்டிருந்த உன்னை நான் எனக்கு மணவாட்டியாக்கி கொண்டு உன்னை செல்வ செழிப்பினாலே ஆசீர்வதித்து உன்னை நான் அலங்கரித்த பொழுது உனக்குள்ள மேட்டிமை வந்துச்சு. நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட? அதற்கு பிறகு நீ வேசித்தனம் பண்ணினாய். நீ என்னை தவிர்த்து உனக்கு வேறு எஜமான்களை, வேறு விக்கிரகங்களை உருவாக்கி கொண்டாய். 32ஆம் வசனத்தை பாருங்கள். தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற உபச்சார ஸ்திரீயை போல இருக்கிறாய். எவ்வளவு தெளிவா எழுதுறார் பாருங்க. தன் புருஷனுக்கு பதிலாக அந்நிய ஸ்திரீயை சேர்த்துக் கொள்ளுகிற, அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற விபச்சார ஸ்திரீயை போல இருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த அளவுக்கு கர்த்தர் நேசித்து தனக்கென்று உருவாக்கின மணவாட்டி சபை இன்னைக்கு வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதே எருசலேமை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு நம் முன்னிலாயிலே இருக்கிற திருச்சபைகளை சற்று உற்று நோக்குங்கள். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை பாவத்திலே இருந்த பொழுது தன்னுடைய ரட்சிப்பின் மகிமையை அதற்கு கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, அதை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அலங்கரித்து, இது என்னுடைய சபை என்று மிக மகிழ்ச்சியோடு சொல்லுகிற கர்த்தர் முன் இன்றைக்கு அந்த சபையானது வேசித்தனம் பண்ணி அது அலங்கோலமாக கிடக்கிறது. 48ஆம் வசனத்தை பாருங்கள். 16:48 எசேக்கியேல் 16:48 நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவருடைய குமாரத்திகளும் செய்யவில்லை. 51ஆம் வசனத்தின் முன் பகுதியை வாசிக்கிறேன். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நல்லா கவனிங்க. இங்கே அவர் இந்த எருசலேமை பாவத்திலே அழிந்து போன சோதோமுடனும் புறவினத்தாராகிய சமாரியாவுடனும் அவர் ஒப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் குமாரத்தியும் உன் சகோதரியுமாகிய சோதோமும் அவருடைய குமாரத்திகளும் உனக்கு ஒத்த பாவத்தை செய்யவில்லை. அவங்களை, நீங்க சோதோமுடைய பாவம் நாம் அறிந்தது, அது மிக மோசமான ஒரு உபச்சாரப்பா. ஒரே இனத்தார், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும், இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான காரியத்தை செய்தார்களே, அவர்களை பெற்றருங்கிறாரு எருசலேமுடைய பாவத்தை பார்த்து. சமாரியாவுடைய பாவத்திலே, உன்னுடைய பாவத்திலே அரைவாசி கூட சமாரியா செய்யவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இன்னைக்கு
ஆண்டவரை அறியாத மக்கள் செய்கிற பாவத்தை காட்டிலும் மணவாட்டி திருச்சபை என்று சொல்லப்படுகிற திருச்சபைக்குள் இருக்கிற பாவம் மிக கொடூரமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவத்தை இன்னைக்கு திருச்சபைக்குள் பிசாசானவன் விதைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கிறான். நேற்றைய தினத்தில் ஒரு அருமையான சகோதரன் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர்களுடைய திருச்சபை அது ஒரு பாரம்பரிய திருச்சபை. அதை குறித்த காரியத்தை அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், எங்கள் திருச்சபைகளின் மகாசபையின் கூட்டம் நடக்கும் பொழுது அங்கே வருகிறவர்களில் அந்த நிர்வாகிகளில் பெரும்பாலானவர்கள் 150-200 பேருக்கு மேல் வருவார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் மது அருந்துவார்கள். பைபிளை தூக்கி ஜோமணி தான் ஆரம்பிப்பாங்க. அங்கே போதகர்கள் இருப்பார்கள். அங்கே வசனம் போதிக்கப்படும். அதற்கு பிறகுதான் அவர்கள் நிர்வாக கூட்டத்தில் முடிவெடுப்பார்கள். ஆனால் அவர்கள் மதுவுக்கு அடிமையானவர்கள். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய திருச்சபையே, அந்த அளவுக்கு இன்னைக்கு சபையின் பாவம் உலகத்து மனிதர்களின் பாவத்தை விட மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் வேதத்தினுடைய வாக்கு தத்தங்களை வாசித்து மனதளவில் நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். காலண்டர்ல வசனத்தை வாசிக்கிறது, ஏதாவது இடங்கள்ல இந்த வசன கார்டு கொடுப்பாங்க, அதை பார்த்து இந்த வசனங்களினாலே நாம் திருப்திப்படுத்திக் கொள்வது எப்படின்னா, சின்ன பிள்ளை கையில மிட்டாய் கொடுக்கிற மாதிரி தான். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வசனங்களை வாசிக்கிறீர்களோ அதை விட அதிகமாக இந்த எச்சரிப்பின் வசனங்களை வாசிக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற நம்முடைய சரீரத்துக்கு உகந்த நல்ல மருந்தாகும். எச்சரிப்பு உன் உள்ளான நிலைமையை நமக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறது. நீ திருந்தி உண்மையான வாழ்வை வாழுவதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது எச்சரிப்பு. நீங்க ஐயோ என்ற வார்த்தையை நான் நேற்றைக்கு ஒரு ரேண்டமா செக் பண்ணேன். கிட்டத்தட்ட 130 தடவைக்கு மேல வேதத்துல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நான் இதை எந்த பிரசங்கமாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. ஆசீர்வாத வார்த்தைகளை எண்ணி சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற வார்த்தை எத்தனையோ முறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நல்லது. ஆனால் ஏன் இந்த ஐயோ என்ற வார்த்தையை கர்த்தர் தான் சொல்றார்? நாம் அழிவை நோக்கி விருப்பத்தோடு ஆசையோடு ஓடுகிற பொழுது நம்மை எச்சரிப்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு சில காரியங்களை ஏன் கர்த்தர் எச்சரிக்கிறார் என்று சொல்லி விரைவாக நாம் பார்த்து கடந்து செல்வோம். முதலாவதாக பாவத்தை எச்சரிக்கிறார். நாம் பாவத்தை விரும்பி செய்ய முற்படும் பொழுது அது எப்படிப்பட்ட ஆபத்து என்று சொல்லி அவர் எச்சரித்து நமக்கு நல்வழி காட்டுகிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 1:4. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அது பாவமுள்ள ஜாதி, அது அக்கிரமத்தால் பாரம் சுமந்து இருக்கிறது, அது பொல்லாதவர்களின் சந்ததி, அது கேடு உண்டாக்குகிற புத்திரர்கள். 4 வார்த்தை சொல்றாரு. பாவம், அக்கிரமம், பொல்லாதவர்கள், கேடு உண்டாக்குகிறவர்கள். இவ்வளத்தையும் சொல்லிட்டு இவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். முதல்ல ஆரம்பிக்கிறாரு ஐயோ என்று ஆரம்பிக்கிறார். என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பாவம், அக்கிரமம், பிசாசினுடைய அத்தனை குணாதிசயங்களும் உள்ளே நுழைகிறதோ அன்றைக்கு அந்த மனிதனுக்கு கேடு வருகிறது. அவன் தன்னை அறியாமல் பரிசுத்த தெய்வத்தை விட்டு விலகி விடுகிறான் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு
சபைகளுக்குள்ள அந்த பாவம் மிக அதிகமாக நுழைந்து விட்டது. விழிப்புணர்வு இல்லை. பிரசங்க பீடங்கள்ல எச்சரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை அநேக போதகர்கள் பாவத்தை எச்சரிக்க பயப்படுகிறார்கள். ஏனென்றால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்குது, இதை நாமளும் செய்யறோமே அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சிலருக்குள்ளதாக இந்த எச்சரிப்பமை, ஆனால் அதை ஜனங்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயம் இருக்கிறது. இதை பேசிட்டு நாம ஃபுல்ஃபீட்ல இருந்து இறங்கி ஆராதனை முடிந்து வெளியே வரும் பொழுது இந்த வார்த்தையை கேட்டவர்கள் நம்மை பார்த்து இதை கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? பரிசுத்தவான்கள் குறைந்து போன நாட்கள். ஐயா, ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஊழிய விரிவாக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், புத்தகங்கள் அடிக்கணும், ஆராதனைகளை நடத்தணும், பாடல் ஆராதனை நடத்தணும், கன்வென்ஷன் நடத்தணும். இது எல்லாமே ஒரு மாயையான தோற்றம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பரிசுத்தத்தை பற்றி சிந்திக்கிற நாட்கள் இன்றைக்கு குறைந்து விட்டது. சிந்திக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். வேத புத்தகத்தை கரங்களிலே ஏந்தி நிற்கிற நான் அதை தூக்குவதற்கு தகுதிதானா என்று சிந்திக்கிறவர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏசாயா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். முதலாவதாக ஒரு பாவம் யாருக்கு அழிவை வருவிக்கிறது? அவர்கள் ஆத்துமாக்களுக்கு, அவர்களுக்கு. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் ஒண்ணு சாதாரணமான காரியம் என்று நினைத்து விடுகிறோம். இதை எல்லாரும் செய்கிறார்கள் என்று எண்ணுகிறோம். இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, சாதாரண ஜனங்களை காட்டிலும் போதிக்கிறவர்கள் இன்றைக்கு மிக பயங்கரமான பாவத்தில் விழுந்து கிடக்காங்க. ஐயா, ஜனங்கள் இரண்டாவது, ஆனால் அவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்களே இன்றைக்கு பாவத்தை விரும்பி பருகுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர்கள் முக பார்வையை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவங்க பார்வை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவங்க பாவத்தை விரும்பி பார்க்கிறாங்களா? அவருடைய பார்வையில அவ்வளவு கொடிய விஷம் இருக்குதான். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க பார்வையிலே பாவம் இருக்குதுயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் வம்சத்திலே அன்றைக்கு காணப்பட்ட பாவங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த பாவங்களை ஒரு வித்தியாசமான முறையில பட்டியலிடுகிறார். அவர் எதற்காக ஐயோ என்று சொல்லுகிறார்? அன்றைக்கு இருந்த ஜனங்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருந்தார்கள். செல்ஃபிஷ்னஸ். மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் தங்களுக்கு இருந்த திறமையினாலே, தங்களுக்கு இருந்த செல்வாக்கினாலே அவர்கள் தங்களுக்கான எல்லாவற்றையும் தங்களுக்கு அபகரித்துக் கொண்டார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்துக் கொண்டிருக்கிறோம். 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள், மயக்க நிலையிலே இருக்கிற ஜனங்கள் அன்னைக்கு மிகுந்திருந்தார்கள். 20ஆவது வசனம் 5:20, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இவர்கள் விரும்புகிறபடி இவர்கள் தங்களுக்கு சாதகமாக கருத்துக்களை உருவாக்குகிறவர்கள். சபைகள்ல ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னா
வேதத்தின் அடிப்படையிலே தான் காரியங்களை தீர்மானிக்கணும். நம் ஊர் இப்படி, நம்ம சமுதாயம் இப்படி, நம்முடைய ஜனங்கள் இப்படி விரும்புகிறார்கள் என்றல்ல. வேதத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தைகள், நாம் செய்கிற முறைகள் ஜனங்கள் ஆண்டவருக்குள் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டுமே ஒழிய, இவர்கள் உலக பிரகாரமாக சிந்திக்கிறதுனால என்ன செய்கிறார்கள்? இவர்கள் சிந்தித்ததை நிலைநிறுத்துவதற்காக தீமையை நன்மை என்று சொல்லுகிறார்கள், கெட்டதை நல்லது என்று சொல்லுகிறார்கள், கசப்பை தித்திப்பு என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தங்களுடைய வார்த்தையை நிலைநிறுத்துவதற்காக பேசுகிறபடினாலே இவர்கள் சுயநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். சாதாரணமான விஷயம் அல்ல. திருச்சபைகளுக்குள் கர்த்தருடைய பரலோக தரிசனத்தை உருவாக்குவது என்பது ஒரு வேடிக்கையான விளையாட்டான காரியம் அல்ல. ஐயா, இது இன்னைக்கு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால இருக்கிற நிலைமையை அக்செப்ட் பண்ணுவாயானால் நீயும் நரகத்தின் வாசலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் அர்த்தம். ஆண்டவராகிய தேவன் உலகத்துல பாவம் மிகுந்த பொழுது முழு உலகத்திலையும் ஒரு நீதிமானாகிய நோவாவையும் அவனை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து மீதி இருந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களை அடித்து போட்டாரு. ஆகவே ஜனங்களோடு ஒத்துப்போகிறேன் என்கிற பெயரிலே நான் நீதியை பேசுவேன் என்றால் நான் தனித்து நிற்பேன் என்று நீ எண்ணுவாயானால் நீயும் அந்த நரகத்தை நோக்கி ஓடுகிற கூட்டத்திலே ஒருவனாக மாறி விடுவாய். ஆகையினால் தான் கர்த்தர் மிக அழகாக நமக்கு ஒரு முன் எச்சரிப்பாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். 23ஆம் வசனத்தை பாருங்கள். 5:23. பரிதானத்துக்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இங்கே அநீதி இழைக்கப்படுகிறது. லஞ்சம் வாங்கிக்கிட்டு அநீதி இழைக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் விவரிச்சு சொல்லுவோமானால் நேரம் போதாது. நீங்களே உங்களுக்கு பக்கத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். இன்னைக்கு பெயருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா தவறுகளையும் செய்கிறார். ஒரு பதவியை பிடிப்பதற்காக எல்லா விதமான அநீதியும் அங்கே செயல்படுத்தப்படுகிறது. அதை பட்டியலிட்டால் அவர்கள் செய்த தவறுகள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சபைகளில் சிலர் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கு தாங்களே நான் தான் ஞானி, நான் தான் புத்திமான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா கர்த்தரை பொறுத்த அளவுல பைத்தியமாய் இருக்கிறவர்களைத்தான் அவர் தெரிந்து கொண்டார். ரொம்ப இன்னசென்டா சில பீப்புள் பேசுவாங்க. அவங்க வார்த்தையில அவ்வளவு அர்த்தம் இருக்கும். பரிசுத்தமான வார்த்தைகள். இன்றைக்கு பிசாசானவன் கர்த்தருடைய திருச்சபை என்று சொல்லப்படுகிறவைகளை தன்னுடைய திட்டப்படி மூளை அறிவை கொண்டு பேசுகிறவர்களை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். மூளை அறிவை கொண்டு பேசுகிறவர்களை வைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏழை ஞானிகள், ஏழை புத்திமான்கள் கைவிடப்படுகிறார்கள். ஆதி நாட்கள்ல சபைகள்ல இந்த ஜெபக்குழுக்கள் நடக்கும். அதுல சில பாவப்பட்ட பரிசுத்தவான்கள் வருவார்கள். அந்த பாடல்களை பாடி அதற்கு பிறகு இந்த சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும் போது இந்த குறிப்பு அவங்களை இவ்வளவு பாதிக்குதான்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு கண்ணீரோட கதறுவாங்க. எங்கே போனது அந்த பரிசுத்தம்? எனக்கு எல்லாருக்கும் பணச்சொலிப்பு, எல்லாருக்கும் பதவி மோகங்கள். பதவி இல்லாம சர்ச்சுக்குள்ள நின்னா மரியாதை குறைவுன்னு நினைக்கிற காலமாகி போச்சு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளுக்குள்ள நடக்கிறத தான் அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதி நமக்கு எச்சரித்திருக்கிறார். நீ சுயநலக்காரனாய் இருப்பாயானால் உனக்கு ஐயோ. நீ குடிகாரனாய் இருப்பாயானால் உனக்கு ஐயோ. நீ சுயநீதி உள்ளவனாய் இருப்பாயானால் உனக்கு ஐயோ.
நீ அநீதத்தின் மேல் பிரியமுள்ளவனாய் இருப்பாயானால் உனக்கு ஐயோ, நீ தற்பெருமை உள்ளவனாய் இருப்பாயானால் உனக்கு ஐயோ. 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 5:19. நாம் பார்க்கும்படி அவர் ஜீவித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தனுடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. நம்ம இஷ்டப்படி வாழுவோம், அது தப்பு இருந்தா ஆண்டவர் சொல்லட்டும். என்ன ஒரு தைரியம் பாருங்க. நான் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும். அவரு சொல்லட்டும். யா தங்களுடைய விருப்பப்படி தேவன் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கொண்டு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் கூட வாங்காதபடி, தேவன் சொல்லுவாரானால் என்கிட்ட நேர்ல சொல்லட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனதிலே திமிர் உள்ள கூட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த திருச்சபையை அப்படியே பட்டவர்த்தனமாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசி இருக்கிறார். அதற்கு ஏன் காரணம் தெரியுமா? அந்த 24ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 5:24. அது கடைசி பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. இதான் காரணம். இன்னைக்கு சபைகளுக்குள் வசனம் இல்லை. சபைகளுக்குள் வசனம் இல்லை. இந்த திருமண்டலங்கள்ல இந்த பிரசங்கத்துக்கு டாபிக் கொடுத்து சில வசனங்களை போட்டு வச்சிடுறாங்க. அதை இந்த போதகர்கள் வாசிட்டு வந்து அன்னைக்கு கடமுறைக்கு ஒப்பிச்சுட்டு போயிடுறாங்க. மிக ஒரு கொடுமையான ஒரு காரியம். ஐயா, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சபைக்கும் அந்த பிசாசின் போராட்டம் வித்தியாசமானது. அங்கே இருக்கிற போதகருடைய பணி வித்தியாசமானது. அந்த போதகர் தான் அந்த திருச்சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி. எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு, சென்னையில உட்கார்ந்து கொண்டு நீ எழுதியிருக்கிற வார்த்தை அந்த திருச்சபைக்கு எப்படி பொருந்தும்? என்னைக்கோ நீ எழுதி வச்ச வார்த்தை. அன்னைக்கு எல்லா திருச்சபையிலும் அதான் டாபிக். இத போல ஒரு மோசமான அழிவுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு மாடல் வேற எங்கேயும் கிடையாது. அந்த திருச்சபையின் போதகர் அதற்கு முந்தின வாரம் முழுவதும் அதற்காக ஜெபிக்கணும். ஏன் திருச்சபை உன் கண்ணு முன்னால தெரியும். அந்த திருச்சபையில் இருக்க பாவம் உனக்கு தெரியும். அந்த திருச்சபை எந்த அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியும். அந்த திருச்சபையை குறித்த இன்னும் பாவத்தின் உள்ளான ரகசியத்தை நீ முழங்கால் போடும்போது கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். அதற்குரிய வசனத்தை கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாக தருவார். அதை நீ அந்த வாரத்தில் பேச வேண்டுமே ஒழிய, உனக்கு புக்ல பிரிண்ட் பண்ணி இருக்கிறது நீ பேசினா, சபைகள் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் இன்னும் பல மடங்கு பாவத்திலே விழுந்து உலகத்தை காட்டிலும் சபை கேடுகட்டதாக மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் மிகுந்த வேதனைக்குள்ளாக இருக்கிறார். தரிசனம் இல்லாதவர்கள் திருச்சபைகளின் தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நம்முடைய சிந்தனைகளை வைத்து நம்ம சொல்லிடலாம், சபை இன்றைக்கு யாரால இயக்கப்படுகிறது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நேரம் ஸ்கூர்களாக இருக்கிறபடினால விரைவாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாக நாம் பார்ப்போம், நம்முடைய நிர்விசாரத்தை கண்டித்து கர்த்தர் எச்சரிக்கிறார். நம்முடைய கேர்லெஸ்னஸ், அறியாமை. நீங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தியுள்ளவர்களாகிய உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழிவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்களே. ஏன் இப்படி இயேசு சொல்றார்? ஐஸ்வர்யவானுக்கு ஐயோ அப்படிங்கிறார், திருப்தியாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோங்கிறார், நல்ல வாய் விட்டு சிரிக்கிறவங்களுக்கு ஐயோன்னு சொல்றார்.
உன்னை மற்றவங்க புகழ்ச்சியா பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம், உனக்கு ஐயோ அப்படிங்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதனை அழிவுக்கு நேராக வழி நடத்துகிற காரியங்களா? ஐயா, பணம் வந்த மனுஷன், எந்த மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறான்? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷன் ஜனங்கள்ல பணக்காரர்கள் யார் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறார்கள்? அவங்கள்ட்ட பணக்காரர்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்டாச்சுன்னா அவங்களுக்கே இதனுடைய பதில் தெரியும். முதலாவதாக அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் உண்மையாக இருந்தார்களா? அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கறதுல ஆரம்பிங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல, ஏழைகளுக்கு கொடுக்கறதுல, ஒவ்வொரு காரியத்திலும் ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், ஐயா எல்லாமே உனக்கு பாதிப்பு தான் என்றாலும் அரசாங்கத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதா? இன்னும் அடுத்தாற்போல் அவர் சொல்லுகிறார், திருப்தி உள்ளவர்கள், நான் கம்ஃபர்ட்டா இருக்கிறேன், யா கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்று எண்ணுகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். நான் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கேன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நல்லது. நீ கம்ஃபர்ட்டா இருக்கிறது நல்லது, நீ மகிழ்ச்சியா இருப்பது நல்லது. ஆனால் நீ எந்த சூழ்நிலையில கம்ஃபர்ட்டா இருக்கிறா? நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கம்ஃபர்ட்டா இருக்கிறாயா? இல்ல என்னுடைய கம்ஃபர்ட் தான் எனக்கு முக்கியம்? ஆமா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். வேதம் சொல்லு, இயேசு அது சொன்ன ஒரு அருமையான ஓமை அவர் சொல்லுகிறார். அவன் ரத்தாம்பரம் உடுத்தி சம்பிரமமாய் வாழ்ந்தான், வெரி கம்ஃபர்ட். அவனுக்கு தான் ஐயோ சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த திருப்தியா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. வாசல்ல இருக்கிற லாசருவை பார்க்க தவறிட்டான். ஐயா, என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய செழிப்பினால உன்னுடைய குடும்பங்களோடு சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறவருடைய சத்தம் உன் காதுல விழலையா? கடந்த வாரத்துல 10 நாளுக்கு மேல இருக்கும், ஒரு சின்ன மிஷனரி ஸ்தாபனம், நான் அதற்கு ஆலோசகராக இருக்கிறேன். அதற்கு ரெகுலரா காணி கொடுக்கிற ஒரு குடும்பம் இப்பெல்லாம் மயக்கிற ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் போய் மயக்கிட்டான், அவங்க காணிக்க மாறி போச்சு. அவங்க இதுக்கு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த காணிக்கையை வாங்கி அதை மாசம் மாசம் எண்ணிதான் அவன்கிட்ட அந்த தம்பி கிட்ட இருக்கிற மிஷனரிகளுக்கு கொடுக்கணும். ஒரு 30 முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, 29 30 இருக்கிறாங்க. ஒரு ஆள் நிறுத்தினா அந்த மாசம் சம்பளம் கொடுக்க முடியாது. அவர் சொல்லும் பொழுது அவருடைய அந்த வார்த்தையை கேட்கும்போது என் கண்கள்ல காண்டி, நாளைக்கு இரவு ஜெபித்தான், ஆண்டவர் ஒரு மிஷனரி தாங்குற ஆளை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி. நான் ஒருவருக்கு போன் பண்ணினேன். கர்த்தர் அவருடைய இதயத்துல பேசி நேற்றைய தினத்துல அவர்கள் ஒரு மிஷனரியை தாங்குவதாக ஒத்துக்கொண்டார்கள். இன்னைக்கெல்லாம் எல்லாருமே பிரபலியமான ஊழியக்காரர்களுக்கும் பிரபலியமான ஸ்தாபனங்களுக்கும் தான் கொடுக்க விரும்புகிறாளே ஒழிய, நான் அந்த இடத்துல போய் பல முறை பார்த்து அந்த ஊழியத்தை அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்து கண்ணீர் விடுத்திருக்கேன். இன்னைக்கும் உயிர் காக்க மறைந்து மறைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சிலருடைய அழுகுரல் உன் காதுகளிலே விழவில்லை என்று சொன்னால் உனக்கு ஐயோ என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நீ புகழ்ச்சியாய் பேசும்போது, நீங்க பாருங்க, சில இடங்கள்ல ஒட்டியிருப்பாங்க, அது எந்த மதத்தை வரும், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லி. ஒரு நாளும் தேவனுடைய மகிமையை திருடி விடாதீர்கள். ரொம்ப புகழ்ச்சியா மனுஷன் பேசும்போது மயங்கிறாதீங்க. இன்னைக்கு உலக மனிதர்கள் எல்லோரும் தங்களுக்கு புகழ் வேண்டும் என்று சொல்லி தேடி அலைகிறார்கள். அது நமக்கு நல்ல ரோல் மாடல் எக்ஸாம்பிள் யோவான் தான். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும், அதோட முடிச்சிட்டார். அவ்வளவு ஒரு 6 மாதம் அவ்வளவு வல்லமையான ஊழியம், the powerful ministry. ஆனால் மறைந்திருந்து மிகுந்த தாழ்மையோடு கர்த்தர் அவருக்கு அனுமதித்த ஊழியத்தை உண்மையும் உத்தமத்தோடு செய்த மகா பரிசுத்தமா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நமக்கு மகிமையை தேடுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு எழும்பி இருக்கிறது. அவர்களுக்கு ஐயோ என்பதுதான் இந்த எச்சரிப்பு.
என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு அது எப்படி பொருந்தும்னு படிக்கணும். நாவல் புத்தகம் மாதிரி, சரித்திர புத்தகம் மாதிரி, என்னைக்கோ நடந்த வரலாறு என்று படிக்கிறவர்கள் இன்றைக்கு அதிகமாகி விட்டார்கள். அங்க ஹீப்ரு கிளாஸ் நடக்குது, அங்க லத்தீன் கிளாஸ் நடக்குது, அங்க போய் பைபிள் ஸ்டடி படிக்கிறோம். நீ படிச்சு என்ன ஆகுது? நீ பைபிள் ஸ்டடி படிச்சு நீ பேக்ரவுண்ட தெரிந்து கொண்டு நீ என்ன ஆனா? அது இன்றைய சமுதாயத்திலே அந்த வார்த்தைகள் எதற்கு ஒத்து போகிறது? எருசலேம் என்றால் அது திருச்சபை, இஸ்ரவேல் என்றால் அது திருச்சபை. நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆமோஸ் 6:1. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. ஏன்? முதல்ல சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், உணர்வற்ற நிலைமையிலே சபைக்குள்ளே வந்து செல்கிற ஜனங்கள், என்ன நடக்குனே தெரியாது. உள்ள வருவாங்க, கம்யூனியன் இருந்தா கம்யூனியன் எடுப்பாங்க, காணிக்கையை போடுவாங்க, எவன் எக்கேடு கட்டானு திரும்பி போவாங்க. இந்த சபையில 4 பேரை விசாரிக்கணும், சபையில ஆண்டோருடைய பிரசன்னம் இருக்குதான்னு பார்க்கணும், போதுவரோட பேசணும். சபைக்குள்ள நமக்கு ஒரு கன்சர்ன் வேணும்யா. ஒவ்வொருத்தரும் சபைக்கு பொறுப்பு. அதனால்தான் ஆண்டவர் இதை நல்லா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய சரீரம் என்று சொன்னார். சபை அவருடைய சரீரம், நாம் எல்லாரும் அதனுடைய உறுப்புகள். ஒரு உறுப்பு பலவீனமா இருந்தா அடுத்த உறுப்பு அதை கண்டுக்காம இருக்க முடியாது. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டவர்களுக்கு ஐயோ. தனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் மாற்றம் பாதுகாப்பு கிடையாது, எனக்கென்று ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இன்னைக்கு அது நம்ம ரொம்ப நம்புறோம். என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. உன்னை எதுவும் பாதுகாக்க முடியாது. உன் பணம் உன்னை பாதுகாக்காது, உன்னுடைய ஞானம் உன்னை பாதுகாக்காது, உன்னுடைய பலம் உன்னை பாதுகாக்காது, உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய குடும்பம் உன்னை பாதுகாக்க முடியாது. அதனாலதான் ஐயோ சொல்றாரு, ஆண்டவர் ரொம்ப ஒரு காரியத்துல கணக்கா இருப்பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு அவரை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை உங்க மேல இறங்கும். பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாதுன்னா, சாதாரணமான ஆள். தனிச்சு அவர் கூட அதிகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நான் கேட்கிற அநேக காரியங்களை அவருடைய கரத்துல இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நாட் ஃபார் மை செல்ஃப். இன்னைக்கு சொன்னல, அந்த மிஷனரிக்காக எழுதுனேன். கர்த்தர் என் மூலமே ஒரு ஆளை உடனே ஒரு முழு நேர மிஷனரி, அவங்க கொடுத்த விட அதிகமான தொகை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளான எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அவருடைய ஏக்கத்தை புரிந்து, ஆண்டவருடைய ஏக்கத்தை புரிந்து, அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சிந்திக்கிற ஓரளவு பரிசுத்தத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் அங்கும் இங்கும் உலாவி திரிகிறார். நீங்க எல்லாம் வெவ்வேறு திருச்சபைகளே இருப்பீர்களே, ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுங்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், உங்கள் சந்ததிகளும் காலாகாலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. இதெல்லாம் சாராம்சம் ஒண்ணுதான். நீ எல்லாவற்றுக்கும் தேவனை நம்பி இருக்கணுமே ஒழிய, இந்த தீமைகளுக்கெல்லாம் நான் தப்பி இருக்கணும்னு சொல்லி நீ பொல்லாத ஆதாயத்தை தேடி உனக்கு ஒரு உயர்ந்த இடத்திலே பாதுகாப்பை உருவாக்கி கொண்டிருப்பாயானால் உனக்கு ஐயோ. உலகத்துல நீங்க செவ்வாய் கிரகத்துல போய் இருந்தாலும் அழிவுக்கு தப்ப முடியாது. நீ எந்த இடத்துல போய் இருந்தாலும் உன் நாளில உன் ஜீவன் போகும். ஒரு நாள் நீ தேவனுடைய சன்னிதானத்திலே நீ போய் ஆக்கினை தீர்ப்பை குறித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய, நீ அவருடைய சன்னிதானத்திலே தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல நின்று ஆகணும். உலக பாதுகாப்பை உறுதிப்படுத்த உலக வழிகளை தேடுகிறவர்களுக்கு ஐயோ. இவங்கெல்லாம் தேவனை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசித்து ஓடுகிறவர்கள்.
இன்னொரு ஐஸ்வர்யவான் தெரியும் நமக்கு. அவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் களஞ்சியத்தை கட்டி சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறான். இப்ப கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார். அவனுடைய இருதயத்தில் தான் அந்த எண்ணம் வந்துச்சு. அவன் இருதயத்தின் எண்ணத்தை அறிந்து கர்த்தர் சொல்கிறார், மதியீடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இரவில், இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அடக்கம் பண்ண சரீரத்தை தூக்கிட்டு போகும்போது மேல ஒரு சின்ன வேல்யூ, அது வெள்ளியோ தங்கமோ பித்தளைனா கூட கலத்திடுறாங்க ஐயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும்? உணர்வற்ற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிற நாட்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ரொம்ப அழகா எனக்கு இந்த வார்த்தை எனக்கு மிக உற்சாகப்படுத்திய ஒரு வார்த்தை. என் ஊழியக்காரர்கள், என் ஊழியக்காரர்கள், என் ஊழியக்காரர்கள். They are not the servants of church. They are the servants of Christ. எல்லா ஊழியக்காரர்களும் சபையின் ஊழியக்காரர்களாக, ஆலயத்தின் ஊழியக்காரர்களாக, அவர்கள் சார்ந்து இருக்கிற திருச்சபையின் ஊழியக்காரர்களாக மாறி போனார்கள். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், என் ஊழியக்காரர்கள், என் ஊழியக்காரர்கள், என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், என் ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ஃபர்ட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு தேவைன்னு முழங்கால் படியிடுங்க. நீங்க எனக்கு தேவை. நாட்கள் நெருங்கி வருகிறது. நம்முடைய முடிவோ ஆண்டவருடைய வருகையோ. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய பார்வை மாறட்டும், உங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும். மற்ற மனுஷனை பார்க்காதீங்க. நரகத்துக்கு போறவன நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க? அவனா உனக்கு ரோல் மாடல். ஆண்டவர் உன்னை முன்குறித்து இருக்கிறார். என் அருமை அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்க பேரை ஜீவ புத்தகத்துல எழுதிச்சாரு. உங்க பார்வை மாறட்டும். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஏன் எச்சரிக்கிறார்? மாய்மாலத்தை கண்டித்து எச்சரிக்கிறார். இந்த 2 குறிப்பிற்கு நான் அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். மாய்மாலத்தை கண்டித்து எச்சரிக்கிறார். நீங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 27, 28, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் நிறைய இருக்கு. 23ஆம் வசனங்கள்ல இருக்கு. அன்றைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர் தங்களை யோக்கியமானவர்களாக காட்டுவதற்காக வெளியரங்கமாக தங்களை பரிசுத்தவான்கள் போல நடிக்க ஆரம்பித்தார்கள். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னாரு. 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் அவனுடைய மத சடங்குகளை தெய்வத்தின் முன்னால நின்று சொல்றான், நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லி. ஆனா அவனுடைய உள்ளலங்குலத்தை அந்த கடவுள் பார்க்கிறாருங்கிற உணர்வு கூட அவனுக்கு கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அல்ல, அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை. கர்த்தரால் அவன் நீதிமான் என்று அங்கீகரிக்கப்படவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் 27, 20, 23 மத்தேயு 23, 27, 28 வசனங்களிலே பார்ப்பீர்களேயானால், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்புறமாக நம்மை பரிசுத்தவானாக காட்டிக் கொள்கிறோம். சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பக்கம் பைபிள், பாமால புத்தகத்தெல்லாம் பத்திரமா தூக்கி கொண்டு, அல்லது சில சபைகளுக்கு வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டு, சில சபைகளுக்கு நகை போடாம, ஐயோ என்ன பரிசுத்தம், நடையில எத்தனை பரிசுத்தம். ஆனா அவர்களை குறித்த சாட்சி அவருடைய குடும்பத்தார் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, அவங்க இருக்கிற தெருக்களில், அவங்களுடைய ரிலேஷன்ஸ் கிட்ட என்ன சாட்சி இருக்குது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நீங்க 25ஆம் வசனத்துல பாருங்க, ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கு. உங்க இருதயத்துக்குள்ள கொள்ளை இருக்குயா, அடுத்தவனுடைய பொருள் மீது ஆசை இருக்குது, பொருளை அனுபவிக்கணும்,
பொருள் அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும், அனுபவிக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும். அநீதி நிறைந்திருக்கிறது உங்களுடைய இருதயத்துல. இந்த வசனங்களை நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனத்திலே பாருங்கள். நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், சீரகம் எல்லாத்திலையும் கொடுக்கிறீங்க. ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் தசமபாகம் கொடுக்கிறது இல்லை. அது பாரம்பரிய திருச்சபைகளை காட்டிலும் தனிப்பட்ட திருச்சபைகளில் இந்த தசமபாகம் வலியுறுத்தப்படும். ஆனா அந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கொடுக்குற இந்த பாரம்பரிய திருச்சபை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க காணிக்க கொடுக்கறதுல லிபர்ட்டி. அவங்க சபைக்கு ஒரு காணிக்க கொடுத்துட்டு மீதி அவங்க தாராளமாக அவர்கள் கொடுப்பதற்கு அங்கே யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஆனா அந்த தனிப்பட்ட திருச்சபையில தசமபாகத்தை வாங்கிடுவாங்க. அப்புறம் அந்த மக்கள் வேற எந்த தரிசனமும் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு மிஷினரி ஊழியனா என்னன்னே புரியாது. ஏன்னா அவங்களுடைய சபைகள்ல மிஷினரிகள் யாரையும் செய்தி கொடுக்கையும் அலோ பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கொடுமை. கடைசி நாட்கள் ஆண்டவர்ட்ட வந்து கணக்கு கொடுத்தாகணும். நான் அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தினேன், அந்நிய பாஷையில வழி நடத்தினேன்னு யாரையும் ஏமாற்ற முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ எல்லாத்திலையும் தசமபாகம் கொடுக்கிறா, ஆனா உனக்குள்ள நீதி இல்ல, இரக்கம் இல்ல, விசுவாசம் இல்லையா? அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 3 வசனத்துல எழுதுறாரு. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கட்டாயத்தில் கொடுக்கிற காணிக்கையில உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ உணர்த்தப்பட்டு எங்கெங்கே தேவை இருக்கிறதோ, எங்கெங்கே அந்த கர்த்தர் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக உண்மையான ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார்களோ, யார் யார் தேவையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அதிலே நீ உணர்த்தப்பட்டு நீ அன்புல கொடுக்கணும். யா இவங்கெல்லாம் சத்தியத்தை அறியணும். நான் அறிந்ததுனாலதான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இந்த ஆண்டவரை நான் வணங்குகிறேன். ஆகவே என்னுடைய அழிப்பு, என்னுடைய காணிக்கை, நான் கொடுக்கிற அந்த பணம் ஒரு தேவையுள்ள இடத்துக்கு போகணும். சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிந்த அல்ல, இயேசுவின் மீதும் சக ஜனங்களின் மீதும் ஏற்படுகிற அன்பினாலே உந்தப்பட்டு நீ இழக்கிற இழப்பு உனக்கு ஆசீர்வாதம். 4வதாக பார்ப்போம். இடரலுக்கு காரணமானவர்களுக்கு எச்சரிக்கை. இடரலுக்கு காரணமானவர்களுக்கு நான் இந்த புதிய மொழிபெயர்ப்பு படிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. அதுல இந்த இடரல் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, பாவத்திலே விழச் செய்கிறதா. இடரல்னா நம்ம அந்த மனுஷன் போகிற பாதையில இடறுகிறவர்கள். அவன் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான், நீ அவனை இடறி அவனை பாவத்துல விழச் செய்கிற. மத்தேயு 18 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். மத்தேயு 18:7. இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடரல்கள் வருவது அவசியம், ஆனால் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நான் இதை புதிய மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். ஐயோ, பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு. பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ, அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு. இப்ப யோசித்து பார்ப்போம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நாம யாராவது பாவத்துல விழுறதுக்கு காரணமா இருக்கோமா? நான் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் அமைதியா நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னாலே அது நீ கேடுதான், நீ இடர்களுக்கு காரணம் தான். ஐயா, ஏதாவது ஒரு முறையில 4 பேருக்கு நல்லதை செய்வனும். சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை இத்தனை ஆண்டுகள் 60, 65 வரைக்கும் வயசு வரைக்கும் பெற்றுக்கொண்ட நீ அதற்கு ஏதாவது முயற்சி எடுக்காவிட்டால் நீ மற்றவர்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணமா இருக்கான்னு அர்த்தம். 1000 பேர், 10,000 பேர், 2000 பேர் இருக்கிற திருச்சபைகளிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு சிலர் இருப்பீர்களே, ஆனால் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி அதிகம், அவருடைய அர்ப்பணிப்பு அதிகம் தேவைப்படுகிறது. அவர்கள் நிர்விசாரமாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் இடரல்காரர்கள். அவர்கள் மற்ற ஜனங்கள் விழுந்து அழிவதை குறித்து வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த 18 அதிகாரம் மத்தேயு 18:6 பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே ஏந்திரக்கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அதுக்கு பிறகு சொல்றாரு, உன் 18 அதிகாரம் 8, 9 வசனங்களிலே உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்திருந்து போடு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் தரித்திருந்து போடு. அப்போ
உன்னுடைய சரீரமே உனக்கு பாவம் செய்வதற்கு ஏதுவாய் இருந்தால் அது இல்லாமல் இருப்பது நலம் என்று சொல்லுகிற கர்த்தர் ஒரு திருச்சபையாக சரீரத்திலே மற்றொரு மனிதன் ஆண்டவருக்குள் வருவதற்கு நீ தடையாக இருப்பாயானால், ஒரு கூட்ட மக்கள் பெருங்கூட்டம் தடையா இருக்கிறாங்க ஐயா. அவங்க ரோல் மாடல் கிடையாது, சாதாரணம் போய் சொல்றாங்க. அவர் ஆண்டவர் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, நீ என்ன செய்யறா, நீங்க மத்தேயு 23:15 பாருங்க. உங்களுக்கு ஐயோ, ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். நாம காஸ்பல் ஒர்க் பண்ணி ஒருத்தனை சர்ச்சுக்குள்ள கூட்டி கொண்டு வச்சு எலெக்ஷன் வரும்போது அவனை நீ என் குரூப்புக்கு வா அவன் குரூப்புக்கு வான்னு சொல்லி அவனை கூட்டி வச்சு அவனுக்கு தவறுதலா உபதேசித்து அவன் மோசம் இவன் மோசம்னு சொல்லி கொடுத்து அவன் எங்கேயோ பாவமா இருந்தவனா உள்ள கொண்டு வந்து அவனை ஒன்ன காட்டிலும் நரகத்தின் மகனாக ரெட்டிப்பாக மாற்றுகிறீர்கள், ரெட்டிப்பாக நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். எல்லாத்தையும் பைபிள் எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் யாரும் பிரசங்க சர்ச்சில் பண்ணவே மாட்டாங்க. பண்ணுனா அந்த போதகர் கவுன்சில் எலெக்ஷன்ல அவர் வின் பண்ண முடியாது. எல்லாமே சுயநலம் ஐயா, எல்லாமே சுயநலம். யாருக்கு பொறுப்பு? யாருக்கு பொறுப்பு? பேராயர்கள் தங்களுக்கு ஒரு குரூப்பை கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டாங்க. அவர் சர்வைவ் ஆகணும். ஆண்டவரை பற்றி யாருக்குமே ஒரு உணர்வு இல்லை. ஆனால் கர்த்தர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார், தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த எச்சரிப்பின் சத்தம் இன்றைக்கு திருச்சபைகளிலே கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. இந்த சத்தம் உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திருச்சபைகள் கதவை நல்லா அடைச்சிட்டாங்க. ரட்சிக்கப்படாத போதகர் பிரசங்கம் பண்ணுவாராம், ஆனா மிஷினரி தரிசனம் உள்ளவர்கள் வருவதற்கு எங்க டயசிஸ்கள்ல அனுமதிப்பதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில திருச்சபைகள் திருமண்டலங்கள் கதவை அடைத்து வைத்து விட்டார்கள். ஆகையினால் தான் திருமண்டலங்களிலே இன்றைக்கு குடிகாரர்களும் பேசித்தனம் பண்ணுகிறவர்களும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் மிகுந்து காணப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவரை ஒருவர் அழிப்பதிலே உற்சாகம். There is no character of Christianity. கிறிஸ்தவத்தினுடைய பண்புகள் இன்றைக்கு இல்ல, குறைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லக்கூடாது, இல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் முழு உலகத்துக்கும் நான் இடரலாகி போனோம். ஒரு முஸ்லிம் நல்ல உலக பிரகாரமா பேசுகிறவங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிற குறைய பப்ளிக்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர் அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார் என்று தெரியவில்லை. வேதத்தை ரொம்ப அழகா பேசி, ஆனால் அது எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை இல்லைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வெக்கமா இல்ல? மானக்கடா இல்ல? தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சூடு சொரணை இல்லையா அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீ அதுல ஓட ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் உன்னை மகாபெரிய பரிசுத்தவான் ஆக்கிடுவாரு. அவருக்கு பெரிய பெரிய இந்த டைட்டில் உள்ள ஊழியக்காரெல்லாம் தேவையில்லை. அட்ரஸ் இல்லாத பரிசுத்தவான் தான் ஆண்டவருக்கு தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் பாருங்க. எருசலேமே எருசலேமே, மத்தேயு 23:37 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி கேத்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி கேத்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. சபைக்கு எத்தனையோ நல்ல ஊழியக்காரனை அனுப்பி கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். சில சபையில கதவு திறந்திருக்கு, சில சபையில கதவு திறக்கல. ஆகையினால என்ன போனவர்கள் கிடைக்கிற இடத்துல நாங்க கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறோம். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் வரும், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒன்று சேருவார்கள். அவருடைய பிள்ளைகளை அவர் தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுவார். நீங்க இன்னைக்கு வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 12:12, வெளிப்படுத்தல் 8:13. ஐயோ, வெளிப்படுத்தல் 12:12 பின்பகுதி. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
வெளிப்படுத்தல் 8:13 பாருங்கள். அதிலையும் கடைசி பகுதி தான் வாசிக்கிறேன். பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். அதுக்கு பிராக்கெட்டுக்குள்ள ஆபத்துகளும் என்று போட்டிருக்கு. ஆபத்து வரும் என்று போட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். ஒரு ஆத்மா கூட நான் மோட்சத்துக்கு விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் கூட்டமா அள்ளி கொண்டு லாரி லாரியா அள்ளி கொண்டு நரகத்துல தள்ளிடணும்னு போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்து, அவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்து, நீ என்ன நோக்கி பாரு, நான் உனக்கு உதவுவேன். நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க கொஞ்சம் திரும்ப மீதி காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வரேன், என்ன பரிசுத்தவானாக மாற்றணும் வாய் திறந்து சொல்லுங்க. அவர் உங்களை மகா பரிசுத்தவானாக மாற்றுவார். நீங்கள் பரலோக பாக்கியவான்கள். நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகையால் தான் கர்த்தர் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை கேட்பதற்கு ஒரு சிறு கூட்ட மக்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களும் உங்கள் சந்ததியும் பரலோகத்திலே நித்தியமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சுவாமி. வந்திருக்கிற அந்த சின்ன கூட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. மேலும் இந்த வார்த்தைகள் யார் யாரை சென்று அடைய வேண்டுமோ அதற்கான வாசலை நீர் திறந்து தருவீராக. ஆண்டவரே, இந்த வேளையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல சுகவீனமாக இருக்கிற தம்பி டேனியலுக்கா செபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்து அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவரை பாதுகாத்துக் கொள்ளும். அப்பா, நல்ல செய்தி வரட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட எல்லாரோடும் கிருபை இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.